இது வந்து ரேஷனில் கொடுத்த பச்சரிசி. இந்த அரிசியை வச்சு தான் கொழுக்கட்டைக்கும் இடியாப்பத்துக்கும் எப்படி வந்து மாவு ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடையில் வாங்காமல் நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம் இந்த மாவை. இப்போ இந்த அரிசி நல்லா கழுவி காய வச்சுக்கலாம். அஞ்சு ஆறு அலசிட்டு அரிசியை காய வைக்கணும் வெயிலில். இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சு. இந்த பாய் இந்த துணியை வந்து காய வைக்கிறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ வெயில நல்லா காய வச்சாச்சு. நல்லா காஞ்சி பொலன்னு ஆயிடுச்சு. இதை எடுத்து ஒரு ட்ரம்மில் சேர்த்துட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போடுறதுனால பூச்சி பிடிக்காமல் இருக்கும் மாவு. இப்போ மிஷினில் தான் அரைக்கணும். கொஞ்சம் அரிசியாக இருந்தால் மிக்சியில் அரைச்சிக்கலாம். இவ்வளோ அரிசியை மிக்சியில் அரைச்சா மிக்சி தான் வீணாக போகும். மிஷினில் அரைச்சி நாளைக்கு எப்படி கொழுக்கட்டை இடியாப்பம் சுடுறதுங்கிற வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். பாய்.